அங்கிருந்த பெருங்கூட்டம் எழுந்து ஆரவாரம் செய்தது. உலகத்தின் எல்லா பாகங்களிலும் எதிரொலிக்கும் அளவுக்கு இருந்தது. நீண்ட நேரம் நீடித்த கரவொலி அடங்க அடுத்த பகுதி சிம்பொனி இசைக்கப்பட்டது. இளையராஜா அவர்கள் உணர்ச்சி வசப்படாமல் 2 பகுதிகளை முடித்து 3வது பகுதி மேடையில் இருந்த 77 இசைக்கலைஞர்களுக்கும் வேலை கொடுத்திருக்கிறார் என்பது இசை தெரிந்தவர்களுக்கு நன்கு புரியும். நம்ம தேனி பெரியகுளம் பக்கத்தில் இருந்து அந்த ஒரு சாதாரண கிராமத்தானா இந்த இசைக்குறிப்புகளை எழுதியிருக்கிறார் என்று நினைத்து பார்க்கவே நம்மால் நம்ப முடியவில்லை. இத்தனை காலம் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களை ஒரு திரைப்பட கலைஞராக மட்டுமே பார்த்திருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த மனிதருக்குள் இசையின் இறைவன் ஒளிந்திருக்கிறான் என்பதை 4வது பாகத்தில் அவர் நிரூபித்து காட்டினார். இந்த உலகமே இந்தியாவை திரும்பி